அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்து வராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக. நெருப்பாற்றில் நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்கள். உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாம தான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர். யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிற அவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினதை கேட்டோம். 3 பேரை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. முதல்ல ஆளுநர், 2வது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, 3வது அமலாக்கத்துறை. ஆளுநரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதிர்க்கட்சிகள் எங்கள் மேலே அவதூறுகளை அள்ளி வீசுறதை கூட தாங்கிக்குவோம், அது எதிர்க்கட்சிகளோட வேலை, ஆனால் ஆளுநர் அப்படி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநரை நோக்கி, ஒரு மலிவான அரசியலை செய்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆளுநரை நோக்கி வைக்கிறாரு. அடுத்து அமலாக்கத்துறை வந்து இந்த நேரத்தில் வந்து ரெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்குது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவங்கள பழிவாங்கிறதுக்கு இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்துது ஒன்றிய அரசு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதுபோல் அமலாக்கத்துறை ரெய்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே பயந்துக்கிட்டு ஓடி வர்றதுக்கு நாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 கேள்வி எழுந்து நிற்குது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குது ஒன்றிய அரசு. அது ஒன்று ஆளுநர் மூலம், இன்னொன்று அமலாக்கத்துறை மூலமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கலை நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் மதிவாணன், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், இவர்களோடு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாகவே கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் ஷர்மிளாட்டிருந்து ஆரம்பிக்கலாம். ஷர்மிளா மேடம், இந்த முதலமைச்சரோட குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 ஆயுதங்கள்னு சொன்னீங்க. 2 ஆயுதமுமே வந்து இன்னைக்கு அட்டக்கத்தி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆளுநருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோட வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஆளுநரோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவர் பின் பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்வீட் வந்து திராவிட மாடல் என்பது காலாவதியான மாடல், அப்படி ஒரு மாடலே கிடையாது அப்படிங்கறத தான் அவர் பின் பண்ணி வச்சிருக்கிறார். அதுலேருந்தே வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து திராவிட மாடல் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு அரசியல்
அரசியல் ஒரு எதிரி அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு ஒரு பர்சனல் லெவல்ல வந்து ஆளுநர் இறங்கிட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என்னுடைய முதல் கட்ட பார்வையா இதை வச்சிடுறேன். இதை பத்தி விரிவா அடுத்த ரவுண்ட்ல நான் பேசுறேன். இரண்டாவது அட்டகத்தின் நான் சொன்னது இடி. ஏன்னா தொடர்ந்து இந்த புலி வருது அப்படிங்கிற கதை மாதிரி இவ்வளவு நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதெல்லாம் ஈடியை ஏவி விட்டு மீடியா மூலமா ஒரு பெரிய ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ண பாஜக முயற்சி பண்ணுது. பாருங்க ஈடி போயிடுச்சு, அவங்க இவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ கோடின்னு பெரிய பெரிய ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லி மீடியா மூலமா ஒரு ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்பவும் அதே முயற்சி தான் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு பாஜக பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கு. தேசிய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த தேர்தலில் வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மாநில அளவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கான கோரிக்கைகளை நாம வந்து தொடர்ந்து பொது மேடைகளில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை மற்ற மாநிலங்களும் கவனிச்சு நம்மளை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. மொழி பிரச்சனை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லாம மற்ற மாநிலங்களையும் எதிரொலிக்குது. கீழடி பிரச்சனையை நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதி இன்னும் நீங்க தரல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு பிரஷரை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய யாத்திரை செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கூட்டணியிலே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, எத்தனை ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிறத நாளுக்கு நாள் டிபேட்ஸ்ல வந்து நம்ம வெளியில நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயமே மக்கள் கிட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு கார்டை ஏற்படுத்தல. அப்ப இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும், மடை மாற்றணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில தான் இந்த ரெண்டு அட்டகத்தையும் ஏவி விட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். புரட்சி கவிதாசன், இதில் உங்களோட பார்வை என்ன? திமுகவுடைய இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கண்ணையும் உறுத்துது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிடுறாரு. ஆளுநர் பேசினது அப்படிங்கிறது, அமலாக்கத்துறையோட சோதனை அப்படிங்கிறது, இது எல்லாமே பாஜக தான் பின்னிருந்து இயக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. பொதுவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கு 2 வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார். ஒன்று இடி, அடுத்த ஒன்று கவர்னர். இந்த 2 விஷயந்தான் அவருடைய பொறியில் மாட்டியிருக்கு. நான் கேட்கிறேன், மத்திய அரசு நிறுவனங்கள் பாஜகவுடைய நிறுவனங்கள், மாநில அரசின் நிறுவனங்கள் திமுகவின் நிறுவனங்கள் என்று பார்ப்பது ஒரு பாரபட்சமான பார்வை. அது வந்து ஒரு காழ்ப்புணர்வு கொண்ட பார்வை. அரசியல் நாகரிகம் அறிந்தவர்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு, சாசன அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன், இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அமைப்பினால் தேர்வு செய்யப்பட்டாரோ அந்த அமைப்பையே திருடன் என்று குற்றம் சுமத்துவது என்பது மல்லக்கப்படுத்திக்கிட்டு எச்சில் உமிழ்வதைப் போல ரொம்ப அபாயகரமானது. நுனிமரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுவதைப் போல அறிவீனமானது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி பெற்று வந்தீர்கள்? குளத்தூரில் அண்மையில் 9000 சிலரை வாக்குகள் போலி வாக்காளர்கள். தேர்தல் ஆணையம் அதனால சொல்ல வரீங்க, அதை பேசலாம். இதுக்கு வாங்க நான் கேட்டதுக்கு வாங்க. இல்ல அதனால ஆளுநருக்கு வாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறையின் மீது எரிகணைகளை வீசுவதற்கு பதிலாக அமலாக்கத்துறையை தவிர்த்து அதிகமாக அவர் வந்துட்டு ஆளுநர் கம்பு சுத்துகிறார் என்று பேசுகிற அளவுக்கு, இந்த குழாயடி சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு தெருவில் நின்று சண்டை போடுகிற மாதிரி வார்த்தைகளை முதல்வர் தன்னுடைய தகுதியை தாண்டி உதிர்த்திருக்கிறார். அது மிகவும் ஆளுநர் தகுதியோட தான் பேசியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா. ஆளுநர் எங்கேனும் தன்னுடைய கருத்துரிமை, ஆளுநர் என்பது அவருடைய பதவி, அதை தாண்டி தன்னுடைய விமர்சனம் செய்கிற உரிமை, தன்னுடைய கருத்துரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. யாரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த உரிமையின்படி திராவிடம் என்பது பொய்யானது, அது கட்டமைக்கப்பட்டது. தமிழகத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்களால் வருகைக்கு பிறகு இங்கே வந்து சாதியால் மதத்தால் மக்களை பிளந்தாட வேண்டும் என்கிற திட்டத்தோடு திராவிடம் என்பது சுவீகரிக்கப்பட்டது அப்படின்னுலாம் கருத்து இருக்கு. எனக்கும் கூட அந்த கருத்து இருக்கு. அதனால நான் வந்து திராவிடம் என்பது பொய், அது தமிழ் தேசியம் என்பது மெய். அதாவது இந்தியா வந்து இல்ல சார், அரசியல் பேசுறதுக்கு தான் ஆளுநர் வந்திருக்காரா? ஆளுநரோட வேலையா அது?
இல்ல ஆளுநர் பேசக்கூடாது என்று ஒன்றும் இல்லை. அவர் எல்லை தாண்டி பேசுகிறாரா, வரம்பு தாண்டி பேசுகிறாரா, இது மாதிரி கம்பு சுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரா, குழாயடி சண்டையை போல வாடா போடி என்று பேசுகிறாரா? அப்படியெல்லாம் இல்ல. அதிமுகவோ பாஜகவோ ஆளுகின்ற அரசு விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது வேற, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணட்டும், அதுதான் முதலமைச்சர் கேட்கிறாரு. இது ஆளுநரோட வேலையா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. இல்ல ராஜா சார், நீங்க கொஞ்சம் ஆழமா பாருங்க, பின்னோக்கி பாருங்க. கருக்கா வினோத்னு ஒரு அக்யூஸ்டு, வாண்டட் அக்யூஸ்டு, நீட்டுக்கு எதிராக ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாம்பு அடிச்சாரு அப்படிங்கிற கம்பு சுத்துற கதையெல்லாம் நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். அதனால திமுக அரசு சுத்தாத கம்பையா நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம்? ஆளுநர் சுத்துகிறார். அமலாக்கத்துறை இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே திமுக இன்றைக்கு ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது. அதாவது மாண்பு மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி அவருடைய வீட்டிலையும், அவருடைய மகன் செந்தில்குமார் வீட்டிலையும், மகள் இந்திராணி வீட்டிலையும் அமலாக்கத்துறை ரைடு தொடர்புடைய இடங்கள்லையும் ரைடு முடிக்கி வெளியில் வரும் பொழுது அங்கே பட்டாசு போட்டு வேட்டு போட்டு கொண்டாடாத குறையாக ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா காந்தியை பார்த்துட்டா வந்தாங்க, ஏங்க மகாத்மா காந்தியை பார்த்துட்டா வந்தாங்க. ஒரு ரைடு நடந்திருக்கு, கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், அமலாக்கத்துறையின் மீது அச்சம் இல்லாமல், காவல்துறை அமலாக்கத்துறையின் மீது செய்வதற்கு அப்ப எதுக்கு சார் திமுகவுக்காக பேசல, நீங்க சொல்லுவாங்க இயல்பா சொல்லுவாங்க. அதனால அமலாக்கத்துறையின் மீது முதல் தகவல் இல்ல சரி, அமலாக்கத்துறையின் மீது எதுக்கு சார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முயற்சிக்கிறீங்க? எதுக்கு அவங்க அதெல்லாம் கேட்றோம், அத அடுத்து பேசுவோம். இப்ப நான் மதிவாணன் கேட்டேன், வேகமா போயிட்டு வந்துருவோம். நீதிமன்றத்துல சேலஞ்ச் பண்ணல இல்ல, விரிவா பேசலாம், ஒரு ரவுண்ட் ஸ்பீடா போயிட்டு வந்துருவோம். மதிவாணன், இதுல உங்க பார்வை. புரட்சி கவி நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சுறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க, திமுக ஏன் பயப்படுதுன்னு கேட்கிறாரு. திமுக யாரை பார்த்தும் பயப்படாது. குறிப்பாக பிஜேபியோட சார்ந்த இயக்கங்களை சார்ந்த நாங்கள் எந்த காலத்துலையும் பயந்தது கிடையாது. மிசாவை பார்த்த இயக்கம் தயவு செஞ்சு மறந்துக்கூடாது. போகிற போதில் வந்து கொளத்தூர் தொகுதியில் நேராக கொளத்தூர் தொகுதி வர நாகராஜ் நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்த, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நேரடியாக சொல்கிறேன், நேரடியாக ஒரு நிமிஷம் ஆட்டத்தை கழிக்கிற வேலை வேணாம், ஆட்டத்தை கழிக்க வேணாம், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன். கேள்வி ஆளுநரை பத்தி, தேர்தல் கமிஷனை பத்தி பேசணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தேர்தல் கமிஷனர் நியமன மசோதாவில இருந்து பேசணும். அது தனியா வச்சுக்கலாம். வர நான் நேரடியா சொல்றேன். அப்போ அதெல்லாம் நான் பேச மாட்டேன், நேரடியா தேர்தல் கமிஷனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியை பத்தி சகோதரர் சொல்றாரு, நான் நேரடியா கொளத்தூர் தொகுதியில சொல்றேன். இல்ல அது டாபிக் உள்ள வந்துடலாம். அவர் தான் அதை கடந்து வந்துட்டாரு. நம்ம உள்ள வாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச அபட்டமா தேர்தல் கமிஷன் மீறினது. அப்படியே இருந்தாலும் அது வந்து ஒரு பிளாட்ல மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? அதுல தெளிவா வந்து 40 இருந்து 75 வரிசையின் வரைக்கும் இருக்கு. அது தெளிவா இருக்கிற காப்பில வந்து நீங்க தப்பா சம்பந்தமெல்லாம் மூலறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆர்.என். ரவி வந்து 2022 இருந்து ஒழுங்கா சட்டமன்றத்தை நடத்துறாரா? ஆளோட வேலை என்ன? வந்தமா படிச்சமா போனோம், இதான் அதோட வேலை. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வருஷம் நீங்களா தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், நீங்களா தேசிய கீதம் பாடணும்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் முன்னாடி பாடணும் பின்னாடி பாடணும்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆளுநர் உரைன்னு ஒன்று கொடுத்தா அதில் உங்கள் இஷ்டத்துக்கு அம்பேத்கர் எடுப்பீங்க, பெரியார் எடுப்பீங்க, அண்ணா எடுப்பீங்க, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பேர் எடுப்பீங்க. எல்லார் பேரையும் நீங்கள் எடுத்துட்டு வசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அங்கே அதிகாரம் எங்கே இருக்கு? முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் எங்க உங்களுக்கு கரண்ட் விஷயத்துக்கு வந்துருவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, இத பேச தகுதி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எங்க இருக்கு? நேரடியா கேட்கிற. அப்ப என்சிஆர்பி டேட்டான்றதுக்கு என்ன அளவுகோல்? தேசிய சராசரி, சரிங்களா? தேசிய குற்ற ஆவணகம் என்சிஆர்பி டேட்டால பாதுகாப்பான மாநிலத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் முதல் 5 இடத்துல இருக்கு அதிக குற்றங்கள் நடக்கிற இடத்துல. இதை இல்லைன்னு அவர் மறுக்க முடியுமா? என்சிஆர்பி டேட்டா நாங்களா கொடுத்தது நீங்க தானே கொடுத்தீங்க. அதை ஒழுங்கா படிக்க தெரியாம பொதுவெளியில பேசினா என்ன பேச முடியும்? அப்ப நீங்க தரவுகள் இல்லாம பேசுறீங்க. முதலமைச்சர் தரவுகளோட பேசுறாரு. இதை கேட்கறதுல என்ன இருக்குது? சரி, இடியை பத்தி பேசலாமா? இடியோட ரேஷியோ என்ன? நீங்க 1956 இருந்து இன்னைக்கு வரையும்
அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது குற்றம் நிரூபிக்கப்பட்டது எத்தனை வழக்குகள்? 1% கூட கிடையாது. குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014க்கு அப்புறம் வழக்குகள் பதிவுப்பட்ட 95% பேர் எதிர்கட்சி சார்ந்தவங்க. எப்படி? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அஜித் பவார்லேருந்து, நாராயண் ராணேலேருந்து, சுவேந்த அதிகாரிலேருந்து, அதுக்கப்புறம் ஹேமந்த் பிஸ்வாஸ்லேருந்து இவங்கெல்லாம் யாரு? உலக உத்தமர்களா? இந்த உத்தமர்கள்லாம் உங்கள் கட்சியில் சேர்ந்த உடனே எல்லாம் மாற்றி பேசுவீங்களா? அஜித் பவாரை பற்றி முதல் நாள் பேசுகிறாருங்க மோடி, 70,000 கோடி ஊழல்னு. 2 நாளில் கட்சி மாறினவொன்னே என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு அஜித் பவாரோட மனைவி மேல இருக்கிற வழக்கு வரைக்கும் நீங்க விடுவிக்கிறீங்க. எப்படி விடுவிச்சீங்க? எந்த அடிப்படையில் வந்து நீங்க வழக்கு போட்டீங்க? நான் கேட்கிற சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ், தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நியாயமா, வெளிப்படையா, தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை நீங்க செயல்படுத்த விடுறீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல? சரி, அப்ப நீங்க அபத்தமா மீறுறீங்க. இதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆளுநோட வேலை என்ன? அரசியல் கட்சியோட வேலை என்ன? உங்களுக்கு அப்படி பதவி ஆசை இருக்கு அப்படின்னா பதவி ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் வந்து நில்லுங்க. மக்கள் மேடையில் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் முடிவு பண்ணிட்ட நீங்களா நாங்களான்ட்டு, நாங்க சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையான்ட்டு. மோடி மைனாரிட்டி கவர்மெண்ட் 400லேருந்து 240, எங்களுக்கு 100% வெற்றி, தொடர் வெற்றி, 14 வெற்றி, இந்திய அரசியலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வெற்றி. சொல்ல முடியுமா உங்களால? இந்த ஆளுநர் விவகாரத்தை பேசிட்டு அடுத்ததுக்குள்ள வந்துருவோம். பிரியனோட பார்வையை கேட்கறது முன்னாடி அக்னிட்டே கேட்டு வந்துடுறோம் சுருக்கமா. அக்னி, இப்போ 2 விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். இதில் வந்து எடப்பாடி எழுத்திருக்காரு, மு.க. ஸ்டாலின் ரெய்டுக்கு பயந்துக்கிட்டு ஓடி வரத்துக்கு நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் கேட்குறாரு. திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்துட்டு வயிற்றில் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட புலம்புற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பதில் அக்னி? முதல் பார்வை. சார், இங்கே முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? முதல் கேள்வி கேட்டது ரெய்டுக்கு பயந்துக்கிட்டு கூட்டணிக்கு ஓடி வரத்துக்கு நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியான்னு கேட்டிருக்காரு. ரைட் சார், இதுக்கு பதில் சொல்லிடுறேன் சார். திரு ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணாங்களே, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்களா செல்லவில்லையா? இது ஒன்று. அடுத்து, இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தாரே, இப்பொழுது மந்திரி இல்லாத இலாக்காவாக இருக்கிறாரே, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சே, அப்பா நீ மந்திரியா தொடர்றீங்களா அல்லது சிறைச்சாலைக்கு போறீங்களா, அந்த பெயிலை கேன்சல் பண்ணவா என்று உச்சநீதிமன்றம் கேட்டுச்சே. எந்த வழக்கில்? அமலாக்கத்துறை சொன்ன வழக்கில் தான். சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் 1000 கோடி என்று அமலாக்கத்துறை சொன்னதே, அப்பா இந்தியாவில் வந்து இது தேர்தல் ஆணையம் எது பேருன்னா அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் ரொம்ப கம்மியாக தாப்பா தீர்ப்பு வருது. அது மாதிரி இது ஒரு தீர்ப்பு வந்துட்டு போகுது. ஏன் சென்னை மாண்புமை உயர் நீதிமன்றத்தை நீங்கள் நாடுனீங்க? அமலாக்கத்துறை போடுறதுதான் பொய்யான வழக்கு, நம்ம ஏன் நீதிமன்றத்தை நாடணும்? ஒன்று. இன்றைக்கு நீங்கள் திரு சிவசங்கர் அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, மின்சாரத்துறையை பற்றி கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவரிடம் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி இன்னைக்கு மதுபானத்தில் எவ்வளவு தமிழக அரசுக்கு வருமானம் அப்படின்னு சொன்னால், நம்ம மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒன்றும் தெரியாதுப்பா பேன்றுவார். ஆனால் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டா கரெக்டா எந்த டிவிஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே எல்லாம் முடிச்சிடறேன் சார். இது ஒண்ணு. சரி, நான் இப்ப கேட்கிறேன், இந்திய நாட்டில் ஆளுநரை என்பதை நான் ஆளுநருக்கு ஆதரவாக பேசவில்லை. ஆனால் அதே நேரத்தில் முதல் 2 ஆண்டுகள் வந்து நாம ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் பங்கேற்கல. ஆனால் 3வது ஆண்டு மட்டும் பங்கேற்றோம். ஏன்? அப்பொழுது 471 நாள் கழிச்சு திரு செந்தில் பாலாஜி அவர்களை அதே துறைக்கு நாம் அமைச்சராக்க வேண்டும். அந்த சைடு கேப்ல தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சரை மாண்புமிகு துணை முதலமைச்சராக்க வேண்டும். அதற்கு ஆளுநர் உதவி தேவைப்பட்டதா? ஆகவே இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில எப்ப பார்த்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி, கள்ள கூட்டணி, அது நல்ல கூட்டணி. நான் கேட்கிறேன், அரசியல் என்பது செயல்கள்ல தான் இருக்கே ஒழிய மாறாக எப்பொழுது பார்த்தாலும் அரசியலே பாஜக அதிமுக பாஜக அதிமுக அப்படி சொல்லிட்டு அதுதானே முதலமைச்சர் குறிப்பிட்டாரு.
அது கரெக்ட் தான். ஆமா, எதிர்க்கட்சியா இருந்தபோது தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அப்படித்தான் செய்தார்களா? ஒண்ணு சார், இதை சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. பேச சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் குறுக்கிடாம இருக்கிறேன், தலைப்புக்குள்ள அவர் பேச சொல்லுங்க. இதை நான் பாத்துறேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் முதலமைச்சரை பத்தி தான் பேசுறேன், வேற யாரை பத்தியும் பேசல. தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிஸ்வரன் பேசுறதுக்கும் இருங்க. நான் என்ன கேட்டா, நீங்க ஆளுநரை பத்தி பேசுனீங்க, ஆளுநரோட செயல்பாட பத்தி அவர் பேச சொல்லுங்க. முடிச்சிட்டோம். அக்னி சார், என்ன குறுக்கீடு இல்லாம பேசினாதான் சார். இப்ப இதுலயும் குறுக்கிட்டா ஏன் இவ்வளவு பயம், அச்சம்? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் போய், ஏங்க நான் வெளியில இருந்து பேசுறேங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்த்திருக்காங்க சார். அது யார் யார் தெரியுமா பார்த்திருக்கிறா? வெளியில வந்து தூய்மை பணியாளர்கள் சொன்னாங்க, ஆனால் பார்த்தது யார் தெரியுமா? மின் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் கட்சியில இருந்து ஜெயக்குமார் பார்த்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து சார் ஒரு நிமிஷம் பத்தி அவரோட செயல்பாடு பேச சொல்லுங்க. குற்றச்சாட்டுக்கு நான் மூணுத்துக்கு பதில் சொல்றேன். விசிகாவில் இருந்து எனக்கு டைம் கொடுங்க. விசிகாவில் இருந்து அன்புதாசன், செங்குட்டுவன் பார்த்திருக்கிறாரு. அதே மாதிரி சக்திகுமார் திமுகவில் இருந்து பார்த்திருக்கிறாரு. இவங்க 5 பேரையும் சார் இருங்க சார் ப்ளீஸ் இருங்க சார், உலகமே பார்த்துட்டு இருக்கு சார். ஆகவே இந்த மின்சார ஊழியர்களை வச்சுக்கிட்டு அவர்களை பூரா தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பார்த்திருக்காங்களே, உங்களோட கற்பனைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. தெளிவா சொல்றேன், தலைப்புக்குள்ள பேசுங்க. நீங்க தலைப்புக்குள்ள பேசலனா நான் கூவத்தூர் ரெசார்ட் பத்தி நான் பேசுறேன். ஒரே ஒரு செகண்ட், நான் எடப்பாடிக்கு போறதுக்கு வழியை கேட்டா நீங்க இந்த பக்கம் தேனி பக்கம் போறதுக்கு வழியை சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க அது கரெக்ட் தான். நான் இப்போ ஒண்ணு கொட்டாம்பட்டிக்கு பாதை கட்டா கொடைக்கானலுக்கு பாதை சொல்லுமா நீங்க சொல்லக்கூடாது சார். தூய்மை பணியாளர்கள் என்பவரை பார்க்காமலேயே மின்சார ஊழியர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சரி ஓகே நான் பிரியரோட பார்வையை கேட்டுட்டு அப்புறம் வந்துறேன். இவங்க செயல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. பேசுங்க, அப்புறம் கொட்டாம்பட்டிக்கு வேணாலும் வழி சொல்லுங்க, இல்ல வந்து கோயம்புத்தூருக்கு வேணாலும் வழி சொல்லுங்க. சார் பிரியன் சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க முதலமைச்சரோட? அடுத்து சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. மின்சார ஊழியரா அவர்கள் தூய்மை பணியாளர்களா? கேட்டலாம், அதெல்லாம் கேட்டலாம், வர இருங்க. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? முதலமைச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப பொறுமையோடு இருந்து இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதான் கம்பு சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் கவர்னர் பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி நேற்று பண்ணல, அவர் தொடர்ந்து அதுதான் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ அது வந்து தெரிஞ்ச விஷயம் கவர்னர் பண்ணுறது. பட் இதனால் வரையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சிஎம் வந்து பேசுகிறது வந்து இன்றைக்கி தான் பேசியிருக்காரு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து ஒரு சுதந்திர தினத்தை விட்டு ஒரு பத்திரிகை குறிப்பு வெளியிடுறார். அதில் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு போனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து, அப்புறம் கல்வி, தமிழ்நாட்டுடைய கல்வி தரம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்கீங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுசரணையாக உதவியாக இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து உபதிரவமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆனால் அதுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம். சுப்ரீம் கோர்ட்டே பல சமயங்களில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் நீங்கள் வந்து அதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து வந்து திராவிட மாடல் அரசை கிண்டல் பண்ணுறது, திராவிடத்தை கிண்டல் பண்ணுறது, அப்புறம் ஆர்எஸ்எஸ் சார்பாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மசோதாக்களை வந்து ஊற போடுறது. இப்போ கூட கருணாநிதி பல்கலைக்கழக மசோதாவை வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் இப்போ இதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு அமுச்சு விட்ருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே இது மாதிரி பண்ணுறார். ஸோ அந்த அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தை, செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு உதவுற மாதிரி இல்லை, அது உபதிரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த மாதிரியான பேசுறதுக்கு உரிமை இல்லையா, அதை பேசக்கூடாதா அப்படின்லாம் கேட்டார். அவர் பேசலாம், ஆளுநர் தாராளமாக பேசலாம். அவர் ராஜ்பவன்லேருந்து கமலாலயம் வந்து உட்காந்துட்டாருன்னா அவர் நிறையா பேசலாம், ஏகப்பட்டது பேசலாம். இல்லை பீகாரில் போய் அங்கே இருக்கிற பிஜேபி ஆஃபீஸில் உட்காந்துருந்தா நிறைய பேசலாம். அதை வந்து ஒரு உடனே பண்ணணும். ஆனால் ராஜ்பவனை கமலாலயமாக மாற்றணும்னு நினச்சாருன்னா
அங்கே வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கவர்னர் வந்து கௌரவமானவர், அவர் கண்ணியமானவர். அந்த கண்ணியத்துக்கு, அந்த கண்ணியமான பதவிக்கு நீங்கள் இன்னும் பெருமை சேர்க்கணுமே தவிர அதை வந்து இன்னும் கொச்சைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, எந்த கவர்மெண்ட்டோட நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்கீங்களோ, அந்த கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சீஃப் மினிஸ்டரோட தான் பேசணும். சீஃப் மினிஸ்டரோட நீங்கள் வந்து அவரோட ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கலாம், அவர் கூட பேசலாம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். வெளியில் பப்ளிக்காக வந்து அந்த நீங்கள் எந்த கவர்மெண்ட்டில் கவர்னராக இருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து மீறுறீங்க. அசம்பிளியில் எழுதி கொடுத்த பேச்சை படிக்க மாட்டேன்றீங்க, வெளியில் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க, மசோதாக்களெல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் முட்டுக்கட்டையை போட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்து எப்படி வந்து ஒரு நிர்வாகம் நடக்க முடியும் ஆக்சுவலாக? அதனால் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இத்தனை நாள் இல்லாத இன்றைக்கி வந்து அந்த நீங்கள் தொடர்ந்து வம்பு செய்து கொண்டிருக்கிற இந்த கவர்னரை வந்து நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் கம்பு சுற்றுங்கன்னு அவர் சொல்லிட்டார். அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லியிருக்கார். ஏன்னா வந்து இனிமேலாவது இவர் திருந்துவாரான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கவர்னர் திருந்த மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அமைச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில், எல்லா மாநிலங்கள்லையும், அது கேரளாவாக இருந்தாலும் சரி, அது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி, அது பஞ்சாபாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஹிமாச்சல பிரதேஷாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலங்களையும் எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள்லாம் வந்து கவர்னரை விட்டு ப்ராப்ளம் பண்ணணுன்றதான் வந்து பாஜகவுடைய குறிக்கோளாக இருக்குது. இதை சொன்னால் உடனே கோபம் வரும் பாஜக ஆளுங்களுக்கெல்லாம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் ஒரு ஆளுகின்ற அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது தான் ஒரு கவர்னருடைய வேலை. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து தொடர்ந்து செஞ்சிருந்தாருன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியர் மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தால், சாவர்கரை வந்து புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் தமிழை வந்து தமிழும் சான்ஸ்கிரிட்டும் இரு கண்கள் சொல்கிறது, சான்ஸ்கிரிட் ரொம்ப மூத்த மொழின்றது, தமிழை 2வது இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் நடத்தையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் செய்கிறதுனால அவர் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாரு, பாஜக தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காருன்னு கூட நமக்கு தோணுது ஆக்சுவலாக. இந்த மாதிரிலாம் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கான எதிர்வினையை ஆற்றுவார்கள். அதுதான் தொடர்ந்து பல தேர்தல்கள் ஆற்றிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ பேசியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவரை வந்து இல்லை, இவரை ஏவி விட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை நோக்கி தான் வந்து கோபம் பாயுமே தவிர இவரை நோக்கி பாயாது. அதனால் வந்து இவரை ஏவி விட்டவர்கள் வந்து ஒழுங்காக வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப பொறுமையை காத்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சிஎம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் தான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா இவர் பேசினதும் அந்த கருத்துக்கள் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதை மருந்தில் வந்து அவரே சொல்கிறார், அவரோட அறிக்கையில் 24ஆம் வருஷத்தோட 23ஆம் வருஷத்தோட 24ஆம் வருஷம் அதிகமாக போதை மருந்துகள்லாம் பிடிபட்டுருக்குன்றாங்க. அப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒர்க் பண்ணுறதுனால அதிகமாக பிடிச்சிருக்காங்க. முதல்ல போதை மருந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். இந்தியாவுடைய போதை மருந்தோட நுழைவாயிலே குஜராத் தான். குஜராத்தில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஹீரோயின் பிடிக்கிறாங்க, எத்தனை அங்கே பிடிக்காத போதை மருந்துகளே கிடையாது குஜராத்தில். இந்தியாவோட என்ட்ரி பாயிண்ட்டே குஜராத் தான். அங்கே அதை பற்றிலாம் பேசுகிறது வந்து அதை பற்றி பேசவே மாட்டார். இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணுமே தவிர இந்த மாதிரி வெளிப்படையாக பொது வெளியில் பேசுகிறது வந்து ஒரு கவர்னருக்கு வந்து நாகரிகமான ஒரு செயல் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ரைட், ஓகே. ஷர்மிளா, இதை கேட்கணும். பெண்கள் பாதுகாப்பு, அமலாக்கத்துறையை பற்றி பேசணும், அதை பேசுவோம், அடுத்தடுத்து பேசுவோம். பெண்கள் பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆளுநர் இந்த விவகாரத்தில் வந்து மிக முக்கியமாக கையில் எடுத்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. ரெண்டாவது, திமுக அரசுக்கான அந்த நெருக்கடிங்கிறது ரொம்ப அதிகமாகுதா இந்த மாதிரியான பேச்சுக்களால்? பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும். இவங்க அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கல்வியில் வந்து 100 குறை சொல்கிறார் ஆளுநர். ஆனால் கல்வியில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. பெண்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 47.3% உயர்கல்வியை சேரக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. நேஷனல் ஆவரேஜே 28.5% தான். அதே மாதிரி ஹையஸ்ட் ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல 41% பேர் இங்க தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அப்போ ஓரளவுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வராங்க, படிக்கிறாங்க, மேல் படிப்புக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இங்க இருக்குங்கிறத நாம சொல்ல
NCRB டேட்டாவே சொல்லுது இங்கே இந்தியாவில் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேசஸ், ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு. 5 கோடி மக்கள் தொகைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு. அதே மாதிரி பிரைவேட் நிறுவனங்கள் சர்வே செய்யக்கூடிய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு அவதார் குரூப் சர்வே நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸ்ல சென்னையோடைய பெயர் இடம்பெறுதுன்னா, செகண்ட் டயர் சிட்டிஸ்ல உங்களுக்கு திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் இப்படி எத்தனையோ இடங்கள் வந்து சேஃப் ஃபார் விமன் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்து சமூக வலைதளங்கள்ல வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே தங்கி பணி செய்யக்கூடிய எத்தனையோ பெண்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உணர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வயலன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கு எதிரான வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாரு. மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணா உடனே உத்தரப்பிரதேச பத்தி பேசுறீங்க, குஜராத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேஷனல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து மிகவும் குற்றங்கள் வந்து குறைவாக தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, சார்ஜ் ஷீட் செய்யப்படக்கூடிய குற்றங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% குற்றங்கள் 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் செய்யப்படுது அப்படிங்கிறது இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் வந்து வெறும் 75% தான். ஆனா கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட குற்றங்கள் இங்க சார்ஜ் ஷீட் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனையோ திட்டங்கள், இதை பத்தி வந்து இவங்க யாருமே வந்து பேச மாட்டாங்க. பொதுவாக மேலோட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விடியல் பயணம் ஆகட்டும், பெண்களுக்கான உரிமை தொகை ஆகட்டும், தோழி ஹாஸ்டல்ஸ், எத்தனை தோழி ஹாஸ்டல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல இருந்து சென்னைக்கு வந்தோ இல்ல மற்ற மாவட்டங்களில் போய் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து மலிவு விலையில அவங்க தங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாக தோழி ஹாஸ்டல்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்புல, அரசாங்க வேலை வாய்ப்புல 40%, ஆண்டர்பிரனர்ஸா மாறணுங்கிற பெண்களுக்கு வந்து சுய உதவி குழு மூலமாக அரசாங்கம் உதவி செய்யுது. இது இல்லாம எத்தனையோ திட்டங்கள்ங்க. சிற்பின்னு ஒரு திட்டம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து கிரைம்ஸை பத்தி, மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து போலீஸ் வந்து போய் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ்னா என்ன, கிரைம்ஸ்னா என்ன, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், ஒரு சிட்டிசனுடைய அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பறவை அப்படின்னு வந்து அவங்களை ரீஹாபிலேட் எங்க தெரியுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிட்டு வேணும்ட்டு தான் அவர் இது பண்றாரு. புரட்சி கவிதாசன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, ஆளுநருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஈடிக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு. RSS உடைய மாடஸ் ஆப்பராண்டியே அதுதாங்க. அந்த காலத்துல மகாத்மா காந்தியை கொண்ட நாத்துராம் கோட்சேக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு ஆளுநருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஈடிக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அடிப்படையில இவர்கள் எல்லாம் கோழைகள். யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து பின்னால நின்னு கம்பு சுத்துவாங்க. முடிச்சு போட்டியனா? இல்ல இவங்களுடைய வேலையே என்னன்னா இப்படி கம்பு சுத்த வேண்டியது. அது நல்லா எடுத்துச்சு, இவங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சதுன்னா அதுக்கு கிரெடிட் எடுத்துப்பாங்க. ஆனா இதுவே நேர் எதிரா மாறிடுச்சுன்னா உடனே எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டி. ஆளுநருக்கு உண்மையிலேயே ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சிடுறேன். ஆளுநருக்கு உண்மையிலேயே இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி மீது அக்கறை இருந்ததுன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய அந்த நிதி 2500 கோடியை வாங்கி தர வேண்டியது தானே. எதுக்கு வாய் மூடிக்கிட்டு பேசாம இருக்காரு? மேடையில ரொம்ப பெருமையா சொன்னாரு, நீட் மசோதாவை நான் கிடப்புல தூக்கி போட்டுட்டேன்னா இட் இஸ் ஈக்குவல் அஸ் டெட் அப்படின்னு ஆணவமா பேசினாரு. அது கொழாயடி சண்டையா இல்ல இன்னைக்கு முதல்வர் வைத்த விமர்சனம் கொழாயடி சண்டையா? உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, தமிழ்நாட்டு நலன் மீது அக்கறை இருக்குன்னா, தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்வி மீது அக்கறை இருக்குன்னா நீங்க அதை செஞ்சிருப்பீங்களா? இன்னைக்கும் பாருங்க, துணைவேந்தர்கள் நியமிக்கிறதுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருச்சு. பாஜக தரப்புல இருந்து ஒருத்தர் போய் கோர்ட்ல கேஸ போட்டு அதுக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல பல்கலைக்கழகத்துல படிச்ச குழந்தைங்க இன்னைக்கு டிகிரி கூட வாங்க முடியாம, கான்வகேஷன் பண்ண முடியாம எத்தனை பேர் இருக்காங்க? இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் நீங்க கல்வி மீது காட்டக்கூடிய அக்கறை. என்ன பதில் கேக்குறாங்க சொல்லுங்க. என்ன பதில்? எல்லாமே வெறும் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக தான் பேசுறாங்க. கேட்டுருவோம். அதாவது சகோதரி ரொம்ப ஆவேசப்படுறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ், கம்பன் பிறந்த தமிழ்நாடு, ஆத்திச்சுடி பாடிய அவை பிறந்த தமிழ்நாடு, அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுக தரித்த குரல் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் பிறந்த தமிழ்நாடு. நீங்கள் திமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த வளர்ச்சியா இல்லை திமுகவுக்கு முன்னாடியே இந்த வளர்ச்சியா?
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் அதிமுக காலத்துல எல்லா காலத்துலயும் வளர்ச்சி மூவலூர் இருந்திருக்கு. ராமாமிர்தம் பாஜக ஐயா, வந்ததுக்கு திமுக அப்புறம் வந்து- சட்டை போடுறீங்க. இருந்துங்கம்மா. நீங்க வந்து நீங்க பேசுங்க, தமிழ்நாட்டோட பேசுங்க. கல்வியை தூக்கி நிறுத்தல. நீங்க முதல்ல பேசுங்க, அதை பேசுறேனாமா? நீங்க பேசுற நான் பேசுறேனாமா? தமிழ்நாட்டுடைய எழுச்சி நான் என்பது, பேசுவேன் சார். நீங்க தமிழ்நாட்டுடைய போய் சொன்னீங்கன்னா நான் முன்னேற்றம் பேசுவேன் சார். என்பது, தமிழ்நாட்டுடைய நீங்க வெற்றி போய் என்பது சொன்னீங்கன்னா நான் பேசுவேன். அது இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பேயே உலக நாகரிகத்தை உருவாக்கியவன் தமிழன், உலகத்திற்கு பண்பாடு பாடியவன் தமிழன், நாகரிகத்தின் ஆமா தொட்டிலாக கரெக்ட். இருந்தது. அந்த கீழடிக்கு ஏன் சார் ஒப்புதல் கொடுக்க காவிரி மாட்டேங்கிறீங்க? நதியும். அப்ப தயவு கீழடி செய்து- ஆய்வுகளுக்கு தயவு ஏன் தயவு ஒப்புதல் செய்து கொடுக்க கொஞ்சம் மாட்டேங்கிறீங்க? அமைதியா ஏன் இருங்க. காலம் அமைதியா இருங்க. தாழ்த்துறீங்க? இவ்வளவு பெருமை பேச தெரியல. தமிழருடைய அப்ப பெருமை எல்லாம் கொடுக்கணும்ல. திமுக பெருமையாக்காதீங்க. அது அசிங்கம், இது அசிங்கம். காட்டு மிராண்டி மொழி தமிழ் என்று சொன்னவங்க உங்களுடைய தத்துவார்த்த தந்தை பெரியார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 75 வயசுல 19 வயசு பெண்ணை திருமணம் பண்ணியவர் தான் தந்தை பெரியார். அதை புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல தான் பெண்ணடிமைத்தனம் இத பேசுனீங்கன்னா நான் திமுக தான் முதல்ல பேச வேண்டி வரும். நான் சொல்றேன், பகிரங்கமா சவால் சொல்றேன், இதுதான் தரம் பகிரங்கமா தாழ்ந்த சவால் பேச்சு. சொல்றேன். இதுதான் தரம் திமுகவுல தாழ்ந்த திமுகவுல உங்களுக்கு கருத்தியல் ரீதியா விமர்சனம் வைக்க முடியலைன்னா, உடனே யாராவது ஒரு தலைவரை தூக்கி அவரை இழிவுபடுத்துறதுங்கிறது மிகவும் தரம் தாழ்ந்த கனிமொழி விமர்சனம். அவர்களை இதைத்தான் பாஜக ஆகச்சிறந்த பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவர் தொடர்ந்து. கனிமொழி நீங்க அவர்களை பேசுனதுனால பெரியார் ஒண்ணும் சிறுமைப்படுத்த போறது இல்லைங்க. நேரா வாங்க, மானமும் புரட்சிதாசன். அழகும் மானமும் அவங்க அழகும் கேட்டது, அழகுன்னு கனிமொழி சொல்றீங்க. அவர்கள் ஆளுநர் நீங்க சொன்னாரு இல்லையா? மானமும் அதை அழகையும் பத்தி நாங்க கையில கேட்டாங்க. அதை பிடிச்சிருக்கறதுனால விட்டு தான் வேற எங்கேயும் ஏன் திரும்ப போறீங்க? நான் டிராவல் கேட்கிறேன். ஆவறீங்க. தயவு செய்து பெண்களுக்கு என்ன தயவு செய்து பாதுகாப்பு please. இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாங்க. பெரியார் பத்தி தமிழ்நாட்டுல பேசினா மோடியோட பெண்களுக்கு என்ன personal பாதுகாப்பு இல்ல? பேசுனா? இல்ல, இல்ல, தேசிய நான் பேசுனா பெற்ற மோடியோட ஆவண personal life காப்பகத்தோட பத்தி அந்த உங்களால ரிப்போர்ட்டை தாங்க எடுத்து முடியுமா? படிங்கன்னு சொல்றாங்க. தனி மனித விமர்சனம் நீங்க பண்ணீங்கன்னா பதில் கேட்க எங்களுக்கு சார், பண்ண அவங்க தெரியும். இடைமறிக்கிறாங்க. ஆனா அது ஏன் சார் நாகரிகம் இல்லன்னு பதறாங்க? பெரியார் எங்களுக்கு கத்துக் ஏன் சார் கொடுத்திருக்காரு. பதறாங்க? என்ன மானமும் பேச அறிவும் விடுங்க. மனிதர் கழகு. என்ன முடிஞ்சா பேச விடுங்கம்மா. கருத்தியல் என்ன ரீதியா பேச விமர்சனம் விடுங்கம்மா. என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. நீங்க கருத்தியல் ரீதியா பேசினா நான் பேசுவேன் நீங்க சார். தயவு செய்து நீங்க நீங்க பேசுங்க. பெரியார் வம்பு இங்க கேட்டீங்கன்னா பாருங்க. நான் நரேந்திர நீங்க மோடியை வம்பு பேச- கேட்பேன். ஏம்மா? தயாரா? இழுங்க. நீங்க என்ன இழுக்காமலா இருக்கீங்க? மோடிக்கு என்னென்ன பட்டம் கொடுக்கல? திமுக சார்பில் வழங்கப்பட்ட நாங்க பட்டங்கள் என்னைக்குமே அப்படின்னு மோடியோட பட்டியல் பண்ணலாம். தனிப்பட்ட திட்ட, வாழ்க்கையை திட்ட, விமர்சனம் திண்டுக்கல், பண்ணதில்ல. வைய வைய மோடியோட வைய தனிப்பட்ட தனிப்பட்ட தாக்கம் வாழ்க்கையை வேண்டாம். பாஜக இந்த என்னைக்குமே மாதிரி நாங்க கம்பு விமர்சனம் சுத்து பண்ணதில்ல. வைக்கலாம். அரசியல் ரீதியா மட்டும்தான் அவர் மேல பாஜக விமர்சனம் வச்சிருக்கோம். வந்துட்டு உலக வல்லரசுகளுக்கு பயப்படாத சவால் விடக்கூடிய கட்சி. உங்கள மாதிரியான கம்பு சுத்துறவங்களுக்கு பயப்பட அதனாலதான் ட்ரம்ப் அதனால பேசும்போது வாய் பயம் திறக்காம என்பது இருக்கீங்களா சார்? அச்சமறியாத இயக்கம் ட்ரம்ப் பாஜக. பேசும்போது ஏன் சார் வாய் பயமறியாத திறக்கல இயக்கம் மோடி? ட்ரம்ப் பாஜக. சொன்னது பொய்ன்னு ஏன் அதனால சார் கொஞ்சம் சொல்லல நீங்க மோடி சார்? மௌனமாக இருப்பது சொல்ல வேண்டியதுதானே நல்லது. சார்? புரட்சிகர ஏன் மேடைக்கு சார் மேடைக்கு கவிதாசன். மேடைக்கு மேல ட்ரம்ப் நீங்க சொல்லிட்டாரு. பேசுறீங்களா? மேட்ருக்கு நான் வாங்க. சொல்ல சகோதரி, நிறுத்துறீங்கன்னு. நீங்க பேசுறீங்க ஆளுநர் அப்ப பேசின தாரிச்சு மேட்டருக்கு ஏன் வாங்க. பேச அவங்க தைரியம் முன்னுரிமத்தோட வந்து எடுத்து வச்சாங்க. அதற்கான பதில சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். சார் நான் சொல்றேன். இங்க பாருங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறிக்கட்டும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஆகஸ்ட் 15 என்னைக்கு வந்தது? ஆகஸ்ட் 15க்கு சொல்ல வேண்டிய அறிக்கையை ஏன் இன்னைக்கு சொல்றீங்க? அப்ப பெரியசாமி வீட்டுல ரைட வந்து ஒரு சட்டப்படியான பதவியில இருக்கக்கூடிய முதலமைச்சரால் அதற்கு எதிராக ஒரு அரசியல் சாசன உறுதிமொழி ஏற்றிருக்கிற முதலமைச்சரால் அந்த ஈடி ரைடை கண்டிக்க முடியல. நேரடியா ஆளுநரை நேரடியா கண்டிக்க முடியல. அதுக்காண்டி திக்கி திணறி இப்படி பனைமரத்துல நெறிக்கட்டுறது மாதிரி, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனைமரத்துல நெறிக்கட்டுறது மாதிரி இன்னைக்கு ஏங்க ஆகஸ்ட் 15ல அவர் பதிவு பண்ணதை பத்தி பேசுறீங்க? ஆளுநர் மாளிகை கமலாலயமா அறிவாலயமா அப்படின்னா வெல்கம், வாங்க அறிவாலயத்தை கமலாலயத்தை ஆக்கிட்டு போறோம். கமலாலயத்தின் மீது அவ்வளவு காதல் என்றால், கமலாலயத்தின் மீது அவ்வளவு இல்ல சார் 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 ஒரு செகண்ட் கமலாலயம் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆளுநருக்கு பேசுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அத ராஜ்பவன்ல உட்கார்ந்து பேச வேண்டாம், கமலாலயத்துல வேண்டாம் உட்கார்ந்து பேசுங்கன்னு தான் அவர் சொன்னாரு. இல்லங்க, அவர் வந்து ஆளுநர் முதல்ல செரிமோனியல் ஹெட்டுங்க. அதை தாண்டி அவருக்கு தனி மனித கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட். தனக்கு கருத்து சார் அவர் சொன்னாரு. அத வந்து உட்கார்ந்து சொல்லக்கூடிய இடம் ராஜ்பவன் இல்ல, கமலாலயத்துல உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்றாரு. இல்லங்க சார், நீங்க கிடையாது சார், அவருக்கு உரிமை கிடையாது. பீகார்காரராகவும் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுறதுக்கு உரிமை கிடையாது. அவர் எந்த கவர்மெண்ட்ல இருக்காரோ அதை பத்தி விமர்சனம் பண்ண யாதும் முடியாது. ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு மானுடம் பாடியவன் தமிழன். நீங்க ஆளுநரை போய் பீகார்காரரா ஊபிக்காரரா ஆர்எஸ்எஸ் காரரா நீங்க சித்தரிக்கிறது கேவலத்தின் எல்லையை தாண்டியதுங்க. இல்ல சார், இல்ல சார், நீங்க சர்வதேசம் சார் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இல்ல இது என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு ஆளுநர் என்ன அண்ணாமலையா சார்? தனிப்பட்ட கருத்து இருக்க முடியாது சார். அவர் உளவுத்துறையில மிகப்பெரிய அதிகாரி. அவர் கவர்மெண்ட பத்தி குறையே சொல்ல முடியாது. அவர் சாதாரண ஐபிஎஸ் ஆபீசர் இல்லங்க.
அவர் சாதாரண ஐபிஎஸ் ஆபீசர் இல்ல, உளவுத்துறையில மசாலா ஐபிஎஸ் ஆபீசரா? என்ன சார், சாதாரண IPS னா IPS? எல்லா IPS தானே சார்? எல்லா IPS தான் சார். சாதாரண IPS தான், மசாலா IPS தான். என்ன சார் இது? இந்தியாவுடைய சமூக பொருளாதார அரசியல் உங்களுக்கு கீழவன்மணியை பத்தி அம்மாவுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. கீழவன்மணிக்கு போனவர் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அவரோட புகழ் நாகாலாந்திலே பரவி இருக்கு சார். தெரியும் சார். நாகாலாந்துல போய் கேட்டு பாருங்க அவர் புகழ. நாகாலாந்துல சொல்லுவாங்க யார் கவர்னர், பாரதியை கொண்டாடுங்க, யார் கவர்னர் நாகாலாந்துல போய் கேளுங்க. துரத்தி அமிச்சாங்க, அங்க துரத்தி அமிச்சாங்க. நீங்க அதனால தமிழகத்துடைய கவர்னரா இருக்கிறவரு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அரசியலை, சமூக வரலாற்றை கூர்ந்து படிக்கிற ஒரு ஆர்வமுள்ள தமிழ் பற்றாளராக இருக்கிறார். அதனால அவருக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றாரு. ஊர்ந்து படிச்சு மோசமா பேசுறாரு. சரி, ஓகே 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 ரைட். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டோட வரலாற்றை கூர்ந்து படித்து தான் ஆளுநர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கான நெருக்கடிலாம் இல்லை அப்படின்றாரு. எனக்கு உண்மையை கவிதாசன் பேசும்போது அவர் ஒன்றும் ஸ்பெஷல் ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது, தற்கூரி ஐபிஎஸ். அப்படி வேணா சொல்லுங்க. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் எங்க அரசாங்கத்தை நீ குறை சொல்றீங்க. தனிப்பட்ட தாக்குதல் எங்க அரசாங்கத்தை எங்க அரசாங்கத்தை பத்தி நீங்க குறை சொன்னீங்க. எந்த தரவுகள் அடிப்படையில சொன்னீங்க இத முதல்ல சொல்லணும். தரவுகள் இல்ல, பொதுவெளியில மன்னிக்க அமைதியா இருந்தா தவறுங்க. நீங்க பேசின அபத்தமான எல்லா வாதியும் அமைதியா இருந்தா சரியா? தற்கூரி ஐபிஎஸ் தான், தற்கூரி தான். இல்ல வேண்டாம் வேண்டாம் தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் உள்ள போக வேண்டாம். புரட்சி கவிதாசன் மதிவாணன் ரெண்டு பேருக்குமே சொல்றேன், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். எங்க அரசாங்கத்தை குறை சொல்லணும்னா அதுக்கு ஆதாரம் காத்து வாக்குல போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவை எவிடன்ஸ். சார் முடிச்சிட்டோம். அமைதியா இருக்கணும். புரட்சி கவிதாசன் கேப்போம், அமைதியா இருக்கணும். ரொம்ப முக்கியம். நீங்க பேசினா தற்கொலை தான் சொல்லுவேன் நானு. இல்ல சார், அத திரும்ப சொல்லாதீங்க சார். இல்ல ஆதாரம் கொடுங்க சொல்லுங்க சார். என்சிஆர்பி டேட்டாவா? எந்த டேட்டால? யார் சொன்னது? ஒன்றிய அரசு சொல்லுச்சா? பார்லிமென்ட்ல சொன்னாங்களா? எந்த இடத்துல சொல்லுச்சது? அது போய் தானே சார். அதிகப்படியான பெண் கல்வியில நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு சார். புரட்சி கவிதாசன் சார் அவர் முடிச்சிட்டு வர இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒரே சமயத்துல பேசினா கேட்கல, எனக்கு கேட்கல நீங்க பேசுறது. பாக்குறவங்களுக்கு சுத்தமா கேட்காது. அது அவரை கண்டிச்சிட்டே அவர்ட்ட சொல்லிட்டே நான் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம்னு சொல்லிட்டே இருங்க வரேன். பெண் கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகப்படியான வேலைக்கு போற மாநிலம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. சுற்றுலாத்துறையில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. செமிகண்டக்டர்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நேரடியா 10 லட்சம் கோடியை ஈர்த்து 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோமே. இது எந்த அடிப்படையில் வரும்? சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா எந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? எளிமையா ஒரு கேள்வி. நீங்க இந்த மாநிலத்தை தானே பேசுறீங்க. இந்த மாநிலத்தில் அப்படி சட்ட ஒழுங்கு இல்லைன்னா அதுக்கு முதல் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஆள் யாரு? இந்த மாநிலத்துடைய ஆளுநர். அதான உண்மை. அப்ப அந்த பதவியில இருந்துகிட்டு நீங்க எப்படி போய் பேசுவீங்க? பொய் பேசுறீங்க. பொய் நீங்க உண்மையே பேசுங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. தரவுகள் இல்லாம பேசினா ஒரு நபரை என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கோ, ஒரு பொதுமேடையில பேசுறவங்களுக்கோ, ஒரு செய்தி தொடர்பாளர்களுக்கோ, ஒரு ஆளுநருக்கோ ஒரு அளவுகோல் இல்லையா? என்ன பேசிட்டு போக முடியுமா? மூன்றாம் தரம் பேச்சாளர் மாதிரி பேசினா எப்படி அலோவ் பண்ண முடியும்? நாங்க திரும்ப சொல்றோம், ஒரு நாள் பார்க்குறோம், 2 நாள் பார்க்குறோம். 2022 என்னைக்கு நீங்க இந்த மாநிலத்துக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொய்யை மட்டும்தான் பேசுறீங்க. இந்த நாடு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க, ஒத்துக்க முடியுமா? பேசுறார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழனுக்கு கல்வி இருந்துன்னு பேசுறார், ஒத்துக்கிறீங்கல்ல? இது ஆர்எஸ்எஸும் பிஜேபி ஒத்துக்குமா? நாங்க சொல்றோம் சார், இரும்பின் காலம் 4500 வருஷம் சொன்னோம். ஏன் அங்கீகரிக்கல? கீழடி ஏன் இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல? திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்க சொன்ன ஏன் அறிவிக்கல? மொழி பிரச்சனை வரும்போது ஏன் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கம்மியா ஒதுக்குறீங்க? எந்த அடிப்படையில நீங்க தமிழனை பாராட்டி பேசிட்டீங்க? நீங்க தேவையில்லாம பெரியாரை பத்தி பேசுறீங்க. நான் மோடியை பத்தி பேசட்டுமா? இல்ல இல்ல பேச கேட்க தயாரா இருக்கீங்களா? கவிதாசன், நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியா பேசுங்க. ஆளுநரை பத்தி இவ்வளவு பங்குறீங்கல்ல, நான் தெளிவா கேட்கிறேன் சார், அமைதியா இருக்க சொல்லுங்க. இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் எங்க சார் இருக்காரு இப்போ? இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் எதுக்காக ரிசைன் பண்ணாரு? யார் ரிசைன் பண்ணாரு? எங்க இருக்காரு? இந்த 3 கேள்வி யார் சொன்னது?
ரொம்ப பொங்குறீங்க. இந்த நாட்டுடைய ஒட்ட சிஸ்டத்தையும் அழிச்சிட்டீங்க, நாடாளுமன்றத்தை அழிச்சிட்டீங்க, சட்டத்தை முழுசா குழி தோண்டி புதைச்சிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு பொது வெளியில பொய்யா பேசுறாரு. அக்னீஸ்வரம் போகும்போது பேசுறாரு ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கை பத்தி. நான் கேட்கிறேன், ஆகாஷ் பாஸ்கரன் வழக்குல உயர் நீதிமன்றம் ஈடிக்கு 30,000 ரூபாய் ஃபைன் போட்டுச்சு, என்ன கணக்குல போட்டுச்சு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் சார். இவங்க போகும்போது அதே மாதிரி பேசுறாங்க. அதாவது எதிர்கட்சியோட செயல்பாடு பத்தி பேசுறோம். என்ன கேட்கிறோம்? மாநில உரிமை வருது, மொழி உரிமை பிரச்சனை இருக்கு, மாநில சுயாட்சி பிரச்சனை இருக்கு, இங்க நிதி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல குறைந்தபட்சம் இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய குரல் எத்தனை இடத்துல பதிவு பண்ணாரு சார்? திரும்ப சொல்ற, தெளிவா பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல திமுக எதிர்கட்சி ஆளுநர் அன்னைக்கு வந்து ஆய்வு செய்ய போறேன்னு சொன்னார். யார் சார் கருப்புடி காட்டினது? யார் சார் கைதானது? நாங்க எதிர்கட்சி தானே, வேடிக்கை பார்த்தோம். மாநில சுயாட்சி, மாநில உரிமை முதல் குரல் கொடுத்து நாங்க வெக்கமே இல்லாம உட்கார்ந்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அக்னிட்ட கேப்போம். என்ன கேட்டோம்? ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படுங்க, ஒரு எதிர்கட்சியா செயல்படுங்க. இந்த மாநிலத்துடைய ஒரு உரிமை, ஒரு சராசரி குடிமை என்ன செயல்படும்? எங்க செயல்படுறீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதோட போற இடங்கள்லாம் ஏன் விசிகாவை பத்தியும் கம்யூனிஸ்ட பத்தியுமே அதிக விமர்சனமா இருக்குது? ஏதாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இப்ப நாங்க வந்து இல்ல நோ அப்படின்னு ரெண்டு தரப்பும் சொன்னதுனால இந்த கோபமா, ஏன் அதிகப்படியான விமர்சனமா இருக்கு அவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும்? எதிர்கட்சியா செயல்படல அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலத்துல 30,000 போராட்டம், அதை விட்டுருங்க. நீங்க நமக்கு நாமே திட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போனார்களே, அப்போ அவங்க போனா அது வந்து சத்தியாகிரகம். அதே இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் போனால் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றை சொல்லுறேன், எதிர்கட்சி தலைவர் அதிமுக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடும் 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் நீட்டு விலக்கு மசோதாவுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களே, இன்னும் வரைக்கும் ஆளுங்கட்சியினால ஒரு அதை கொண்டு வரவே முடியலையே. ஏன்? அது ஒரு நேற்றைய திறவு அம்மையார் ஜெயலலிதா உயிரிழந்த வரைக்கும் நடந்துதா சார்? குலாம் நபி ஆசாத், உணவு பாதுகாப்பு, குலாம் நபி ஆசாத், நாமக்கல் காந்தி செல்வன், நீட்ட தாண்டி வாங்க. உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலமா இருங்க ஆனா உண்மையிலே உங்க ரெண்டு பேருக்கு நன்றி. தலைவர்களுக்கு நீங்க தான் சார் அழுத்தம் கொடுக்கணும். பதட்டம் நானே கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கேன். நீங்க என்ன விட பதட்டப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்னி பேச பாயிண்ட் இல்லைனா முதல்ல பேசணும் பாயிண்ட். அக்னி சார் இதுக்கு வாங்க, நேரா வாங்க, இத பேசியாச்சு. இதுக்கு வாங்க இல்ல கம்யூனிஸ்டுகளே விடுதலை சிறுத்தைகளை ஏன் அதிகமா விமர்சனம் பண்றாங்க? இப்போ நாமக்கல் காந்தி செல்வனும் குலாம் நபி ஆசாத்தும் அதிமுகவுல வந்து சேர்த்து விட்டாங்களே, எனக்கு அதான் வருத்தம். அது இருக்கட்டும். இப்ப நான் இங்க வந்துடுறேன். கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பத்தியும் விடுதலை சிறுத்தைகளை பத்தி ஏன் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அது இன்னும் திமுகவுல கரையாம இருக்கிற கட்சி. திமுக சொல்றது எல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிற கட்சி இல்ல. அதிமுக உருவாகுவதற்கு காரணமாக இருந்த கட்சி ஐயா கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதபாணி ஐயா அவர்களெல்லாம் உருவாக்கின இந்த கட்சி. அந்த நட்பின் அடிப்படையில் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரே ஒழிய, தமிழ்நாட்டில் குடும்ப ஆதிக்கம் இல்லாத 2 கட்சி, ஒன்னு அதிமுக, இன்னொன்னு விசிக. அதனால கேட்கிறாரே ஒழிய, நீங்க முழுக்க திமுகவே மாறிட்டீங்கன்னா நாங்க மாறிட்டோம் சொல்லுங்க. உங்களை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்க மாட்டாரு, கூப்பிட மாட்டாரு. ஆகவே இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சந்தேகம் கேக்குறாரு. நான் டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். ஏன் கருத்தை பேச விடுங்க. நான் டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். நான் ஏன் கருத்தை பேச விடுங்க. நானே ஏன் கருத்து பேசல. அமலாக்கத்துறை ஒரே ஒரு கேள்வியா சார்? சார் விவாதம்னா ஒரு கேள்வி இருக்கணும்ல, அவர் கேக்குறாரா சார்? ஒரே ஒரு கேள்வியா சார்? இல்ல ஒரே ஒரு கேள்வி. அவர் ஒரே ஒரு கேள்வியா கேட்டுட்டோம். அத நண்பர் மதிவாணன் பதில் சொல்லட்டும். இல்ல ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நண்பர் மதிவாணன் பதில் சொல்லட்டும். அமலாக்கத்துறை வருகிற போது பூட்ட போட்டீங்களே, அது என்ன? ஏன்? உங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுது பார்த்தாலும் தப்பையும் செஞ்சிருவோம். ஆனா பாஜக அதிமுக
பாஜக அதிமுக இதை சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வரியை ஏத்திக்கிட்டு எந்த நல்லதும் செய்யாம இப்படியே அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் ஒரு கேள்வியாக கொஞ்சம் உள்வாங்கிட்டு சொல்லுங்க அக்னி. ஊழலை பத்தி பேசுறதுக்கு அதிமுக என்ன தகுதி இருக்கு? உலகத்துல ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அப்படியே ஊழல் வழக்கு செஞ்சு ஜெயிலுக்கு போய் அப்படியே செத்து போட்டது அம்மையார் ஜெயலலிதா தான். உங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பங்காரு லட்சுமணன் வந்து ஒரு கட்சியோடைய அகில இந்திய தலைவராக இருந்து லஞ்சம் வாங்கி பதவி போனது உங்க பக்கத்தில் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஆட்டி வச்சு ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? குறைவா இருக்கு. அம்மையார் யாரு? தெரியாம பண்ணணும். மாதிரி தெரியாம எல்லா கட்சிகளும் விவாதம் தொடர்பாக என்ன சொல்றாங்க பேசலாம். அக்னி வரேன். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மூலமாக ஒன்றிய பாஜக அரசு இழிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சித்திருப்பது அப்படிங்கிறது வந்து அரசை குறை கூறுவதால் அப்படின்னு சொல்லி 15% பேரும், வழக்கமான பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி 19% பேரும், ஆளுநர் பேச்சுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி 66% பேரும் குறிப்பிடுறாங்க. முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆளுநர் பேச்சுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி தான் 66% பேர் குறிப்பிடுறாங்க. பிரியன், நான் உங்ககிட்ட வந்து அந்த ஈடியை பற்றி நீங்கள் பேசணும்னு வந்தீங்க. அந்த ஈடியை பற்றி பேசுங்க. இந்த விசிகா கம்யூனிஸ்ட் விமர்சனம், எடப்பாடியோட விமர்சனம், அவர் வந்து எப்படியாவது இந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் கூட்டணி மாறுன்னு ஏதாவது கணக்கு போடுறாரு, கூட்டணியை விட்டு அவங்க வந்துருவாங்கன்ற அளவில் வந்து ஏதோ ஒரு பச்சாதாபம் காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பட் அவங்க ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. நேற்று கூட சிபிஐ மாநாட்டில் இவர் ஸ்டாலின் கலந்துட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அது அவர் வந்து ஒரு பாஜகவோடு இருந்துட்டு கம்யூனிஸ்டுகளை பற்றியும் திருமாவை பற்றி அவர் அக்கறை கொள்ள வேண்டிய காரணம் என்ன? அதுவே வந்து ஒரு வேடிக்கையாக வினோதமாக இருக்குது. பாஜகவோடு இருக்கார். அந்த ரெண்டு கட்சிகளும் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பை காமிச்சு கொண்டிருக்கிற ஒரு கட்சிகளாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், சார் பிரியன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு. நீங்க யார் பேசும்போது குறிக்கல, ஒரு செகண்ட் முடிச்சு விட்டாரு. ஒரு கவர்னர் வந்து ஒரு அறிக்கை விட்டாருன்னா பாசிட்டிவான பல விஷயங்கள் விடலாம். சார் கொஞ்சம் இருங்க, பாசிட்டிவான பல விஷயங்கள் விடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனையும் சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்கணும், நேர்மையான கவர்னராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழ்நாடு எந்தெந்த விதத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கு, 11.1% க்ரோத் ரேட் இருக்குது, இந்தியாவிலேயே 14 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கு, மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு கவர்னர் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னும் பெண்கள் பாதுகாப்பில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் இப்படிலாம் சொன்னார்னா ஒரு நேர்மையான பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் ஏற்றுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு, நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு குறை சொல்கிறதுக்குனே சில விஷயங்கள் எடுக்கிறார் பார்த்தீங்களா, அங்கே தான் அவரோட அரசியல் தெரியுது. ஸோ அவர் ஒரு அரசியல்வாதியாக தான் பிஹேவ் பண்ணுறாரு. அந்த திமுக எப்படி டீல் பண்ணுறாங்களோ டீல் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு விஷயம், அமலாக்கத்துறை அது வந்து இன்றைக்கி ஐப்பெரியசாமி வீட்டில் போய் ரைடு பண்ணட்டும் சார், கண்டுபிடிக்கட்டும், அதெல்லாம் நமக்கு ஆட்சேபம்லாம் கிடையாது. ஆனால் அமலாக்கத்துறையோட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை எப்படி இருக்குது? அது வந்து கடந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு, ராஜஸ்தானில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், டெல்லியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆப்போசிஷன் ஆண்ட மாநிலங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணீங்க, முதலமைச்சரோட பிஏ அரெஸ்ட் பண்ணீங்க, டெல்லியில் வந்து ஒரு கேபினட்டையே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க. ஸோ அவங்க நோக்கம் என்ன? எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சியை வந்து சங்கடப்படுத்துகிற விதமாக ரைடுகள் நடத்தணுன்றது அவங்க பாயிண்ட்டு. இதை நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் சொல்லலை. சமீபத்தில் சித்தராமையா கேஸில் அவங்க ஒய்ஃப் மேரில் அந்த லேண்ட் கிராபிங்கை பற்றி ஒரு கேஸ் வந்தபோது ஈடியை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க, நீங்கள் அரசியல்வாதி மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னாங்க. ஈடிக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பவர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி அதை திருத்தலாமா, அதை வந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது சூரியகாந்த் ஜட்ஜி கேட்டார், ஈடி கவுன்சிலை பார்த்து கேட்டார், நீங்கள் வந்து 4 சட்டத்தோட 4 முனைகளுக்குள்ளே நீங்கள் செயல்படுங்க, நீங்கள் வந்து ஒரு தந்திரக்காரன் மாதிரி, ஒரு சூழ்ச்சிக்காரன் மாதிரி ஒருத்தரை கைது பண்ணி அவர் இன்டெஃபினட்டாக ஜெயிலில் வைக்கிற மாதிரியான விஷயங்கள், அவர் தண்டனை பெறாமையே ஜெயிலில் கண்டினியூஸாக இருக்கார், அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக கண்டித்தார். சீஃப் ஜட்ஜ் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கே வேட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அதை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க, நீங்கள் எல்லா எல்லைகளையும் நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னு சீஃப் ஜட்ஜே சொன்னார்.
அது தவிர மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நம்ம சொன்னாங்க, நீங்கள் என்ன பெரிய சூப்பர் காப்பா, நீங்கள் உங்கள் முன்னாடி வர எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு பல இடங்களில் நீங்கள் வந்து இன்டெஃபினட்டாக ஒருத்தரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கீங்களே, அதை வந்து கண்டிச்சிருக்காங்க கடுமையாக. அடிப்படை உரிமை சட்டம் பிரிவு 21 அரசியல் சட்டத்தில் கொடுக்குற உரிமைகளை பறிக்கிற மாதிரி அது இருக்குன்னு கடுமையாக கண்டித்து, உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து 5000 கேஸில் 10% கூட கிடையாது, 5% கூட கிடையாது, நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்க பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்ல விஷயங்கள். ஆக்சுவலாக இல்லை அப்படி சொல்லியிருந்தாலுமே கூட தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு சோதனை அப்படிங்கிறது நிச்சயமாக திமுக அரசுக்கு ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாமா? இது மைனஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. இது நம்பகத்தன்மை இழந்து போயிடுது. இடி நம்பகத்தன்மை இழந்து போயிடுது. ஏங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ளே போட்டீங்க, அவர் தானேங்க அந்த மாநிலத்தில் ஜெயிச்சாரு, அந்த மாநிலத்தில் அவர் தான் ஜெயிச்சார், அவர் கைது பண்ணி உள்ளே போட்டீங்கல்ல. அதனால் ஈடியோட நம்பகத்தன்மையை கெட்டு போனதுனால இவங்க எத்தனை பேரை ரைடு பண்ணி என்ன பண்ணாலுமே அது தன்னுடைய நம்பகத்தன்மை இல்லாதனால மக்கள் அதை நம்ப மாட்டாங்கன்னு என்பது என் கருத்து. ரைட்டு ஷர்மி, நிறைவா இந்த கூட்டணி கணக்கு தான் மாறும்னு சொல்லி எடப்பாடி கணக்கு போடுறாரா? இல்லை, அவர் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மொக்க கூட்டணியாக தான் இது இருக்குது. இன்னமும் எல்லாரும் வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரே வந்து என்ன பண்ணுறது அடுத்தது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட புலிவால் பிடிச்ச கதையாக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணியிலேருந்து வெளியிலையும் வர முடியல. கூட்டணியில் இருந்துக்கிட்டே பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களை சமாளித்து அதற்கு எதிர்வினையும் ஆற்ற முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில எடப்பாடி மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இடி வந்து ஆல்ரெடி அவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே பாஜக வெப்பனைஸ் பண்ணிடுச்சு. அதனால அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு இடி ரைடு நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து டிவியில பார்த்தா சாதாரண சராசரி மக்களுக்கு என்னத்தான் தோணும்னா, ஆமா ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல் வருது இல்ல, அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிடுறாங்க. இவங்க வெறும் ஒரு மீடியா சென்சேஷனுக்காக ஈடியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்து தெரியுது. இதை வந்து ஒரு மீடியா ஆப்டிக்ஸுக்காக இவங்க பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா the process is the punishment அப்படிங்கிற மாதிரி இடி பிஎம்எல்ஏ சட்டமாக இருக்கட்டும், யூஏபிஏ சட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே process is the punishment தான். உமர் காலித் பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷமா ஜெயில இருக்கிறாரு. அவரை யூஏபிஏ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே ஆதாரம் இருக்குன்னா அவருக்கு எதிராக இந்நேரத்துக்கு வழக்கை முடிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க வழக்கையும் நடத்த மாட்டேங்கிறீங்க, விசாரணை கைதியா இன்டெஃபினட்டா பெயிலும் கொடுக்காம ஜெயிலுக்குள்ள வச்சு அவரை வந்து டார்ச்சர் பண்றீங்கன்னா the process is the punishment. இவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும், இவர்களுக்கு எதிராக எந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாலும் அவங்கள முடக்கணும், அவங்கள அச்சுறுத்தணும்னா இந்த சட்டங்களை வந்து இவர்கள் வெளிப்படையாக ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஆளுநர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஒரு உள்நோக்கத்தோட வைக்கிறாரு அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே தமிழ்நாடு மீது ஆளுநருக்கு அக்கறை இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய சாதனைகளை அவர் பாராட்டி இருக்கணும். மாறாக தமிழ்நாட்டில் எங்க எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நோண்டி நுழைச்சி இவர் நிறைய குறைகளை வந்து எடுத்து சொன்னாலும் இன்னைக்கு மக்களுக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா தரவுகள் வந்து தமிழ்நாட்டுடைய சாதனை எடுத்து வைக்குது. இன்னைக்கு 11.19% growth நாம அச்சீவ் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கோம். பாவர்ட்டி ரேட்டை வந்து நம்ம குறைச்சிருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கட்டும், சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து we are creating milestones. சாரி, இது போன்ற சாதனைகளை தான் மேடைக்கு மேடை முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. அப்போ இதற்கான ஒரு கருத்தியல் ரீதியாக தரவுகளோடு பதில் சொல்ல முடியாத பாஜகவும் சரி இல்லை எதிர்கட்சிகளும் சரி ஆளுநர் இல்லை இடி போன்ற ஆயுதங்களை இன்னைக்கு அச்சுறுத்த பயன்படுத்துறாங்க. இதற்கெல்லாம் திமுகவோ கூட்டணி கட்சிகளோ என்னைக்குமே வந்து அஞ்சாது. தாண்டி இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை திமுக கூட்டணி பெறும். அதுல எந்த நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.